Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழர் தலைவர், திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் 90 வயதை தாண்டியும் 80 ஆண்டு காலமாக இந்த தமிழ் சமுதாயத்துக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் ஐயா அவர்களுடைய உரை கேட்க ஆவலோடு இருக்கிறீர்கள். உரையாற்றுகிற சபாபதி மோகன் ஆசிரியர் 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 என்று திரும்ப திரும்ப சொல்வதற்கு என்ன காரணம் தெரியுமா? இன்று நேற்றல்ல, 82ஆம் ஆண்டு 44 ஆண்டுகளுக்கு முன்பு திராவிடர் கழகத்தினுடைய இளைஞரணி மாநாட்டை ஆத்தூரிலே நடத்திய பொழுது அறிவாசான் தந்தை பெரியார் அவர்களுடைய சிலையை நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற தலைவர் கலைஞர் அவர்கள் திறந்து வைக்க, அந்த மாநாட்டை தலைமையேற்று வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள் அன்றைக்கு பாவாடை தாவணியில் படிக்கிற மாணவியாக தலைமையேற்று நடத்த, அந்த மாநாட்டில் திறப்புரை, மாநாட்டை திறந்து வைக்கிற உரையாற்றக்கூடிய வாய்ப்பினை பேசுகின்ற சபாபதி மோகனுக்கு தந்த வணக்கத்திற்குரிய ஆசிரியர் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். ஆசிரியர் முன்னால் பேசுவதென்றால் அதிக நடுக்கம் உண்டு மாணவர்களுக்கு. இன்னும் சொல்ல போனால் அதற்கடுத்து 2 ஆண்டு காலத்தில் அறிவாசான் தந்தை பெரியார் திடலில் மண்டலறிக்கை மாநாட்டில் ஐயா கலைஞர் அவர்கள் உட்கார்ந்திருக்க, நினைவிலே வாழக்கூடிய பீகார் மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வர் கற்பூரி தாகூர் அவர்களுடைய பேச்சினை 40 ஆண்டுகளுக்கு முன்பு மொழிபெயர்த்த சபாபதி மோகனுக்கு அரை நூற்றாண்டு கால ஆசிரியர் எங்கள் வணக்கத்திற்குரிய ஐயா அவர்கள் புகழுரை, தலைவர் கலைஞர் அவர்களுக்கு புகழுரை. முதல் செய்தியே முத்தாய்ப்பு வைத்தது போன்ற செய்தியை சொல்ல வேண்டும். பலத்த கைத்தட்டலுக்கு தயாராக இருங்கள். நிகழ்ச்சி நடக்கிற இடத்திற்கு என்ன பெயர்? சிட்கோ நகர். இந்த சிட்கோ என்பதை 1970ஆம் ஆண்டு கொண்டு வந்தவர் தான் எங்கள் வணக்கத்திற்குரிய தலைவர் கலைஞர் அவர்கள். சிட்கோ 21 26 வரை திராவிட மாடல் ஆட்சியில் வணக்கத்திற்குரிய தலைவர் மாண்புமை அண்ணன் தளபதி அவர்கள் 11.19 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சி என்று இந்தியாவிலே முதலிடத்திலே பெறக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டை உயர்த்தி காட்டினாரே, அதற்கு அடித்தளம் 36 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் தொடங்கிய தலைவர் கலைஞர் அவர்களுக்குத்தான் இன்றைக்கு 103வது பிறந்த நாள் விழா. 80 ஆண்டு காலம் பேசினார், 80 ஆண்டு காலம் எழுதினார், 80 ஆண்டு காலம் சிந்தித்தார். 80 ஆண்டு காலம் எழுதிய பேசிய தலைவர்கள் இல்லையா என்றால் உண்டு. 80 ஆண்டு காலம் சிந்தித்த பேசிய எழுதிய தலைவர் கலைஞர் அவருக்கு இருக்கிற பெரும் சிறப்பு என்ன தெரியுமா? பேனாவும் நாவும் அவருக்கு ஆயுதங்கள், உதடுகளும் இதழ்களும். அதன் மூலமாக அவர் செய்த மாபெரும் புரட்சி எல்லாவற்றையும் தாண்டி 80 ஆண்டு காலம் இந்த தமிழ் சமுதாயத்திற்காக போராடிய ஒரு தலைவருக்குத்தான் இன்றைக்கு பிறந்த நாள், 103வது பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் தோழர்களை. நெஞ்ச கூட்டிலே 1000 செய்திகள் அலைமோதிக் கொண்டிருக்கின்றன. நேரத்தை வீணடிக்க நான் விரும்பவில்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக சொல்லுகிறேன். சட்டமன்றத்திலே இன்றைக்கு முதலமைச்சர் அமர்ந்திருந்ததை, பதில் சொல்ல முடியாமல் அமர்ந்திருந்ததை நம்முடைய வழக்கறிஞர் கோடிட்டு காட்டினாரே. அரை நூற்றாண்டுக்கு முன்பு ஐயா கலைஞர் சொல்லியிருக்கிறார், சட்டமன்றத்தில் பேசுவதென்றால் என்ன கணக்கு, பொதுக்கூட்டத்தில் பேசுவதென்றால் என்ன கணக்கு. தலைவர் கலைஞர் சொல்லுகிறார், பொதுக்கூட்டத்தில் பேசுவது என்பது வீட்டு கணக்கு. முதல் நாளே ப்ரிப்பேர் பண்ணணும். மதிப்பிற்குரிய மாவட்ட செயலாளர் என் பாசத்திற்குரிய தம்பி தேதி கொடுத்த உடனேயே நான் ஒரு நோட்டை எடுத்து வச்சிருவேன்.
ஆனா அடுத்த ஒரு செய்தி சொன்னாரு, ஆசிரியர் ஐயாவும் வருகிறார் என்று சொன்னவுடன் உடனடியாக என்ன பேச வேண்டும் என்பதை வடிவமைக்க நான் தொடங்கிவிட்டேன். அதுதான் வீட்டு கணக்கு. தலைவர் கலைஞர் சொல்லுகிறார், சட்டமன்றத்திலே எப்படி பேச வேண்டும். என் அண்ணன் மகன் உதயநிதி ஸ்டாலின் நடந்த சட்டமன்றத்திலே பலார் என்று பேசினார் அல்லவா, அந்த கணக்குக்கு பெயர்தான் மனக்கணக்கு. தோழர்களே, ஐயா கலைஞர் சொல்லுகிறார், சட்டமன்றத்திலே பேசுவது மனக்கணக்கு, பொதுக்கூட்டத்திலே பேசுவது வீட்டு கணக்கு என்று. தமிழ்நாட்டினுடைய தலைவிதி எந்த கணக்கும் தெரியாதவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு செய்தியை படித்தேன். திடீரென்று 20 லட்சம் உறுப்பினர்கள் வந்து விட்டார்கள், அதோ படித்தவர் கையில் ஆட்சியை கொடுங்கள் என்றார். பாவிகளே, நடித்தவர் கையில் ஆட்சியில் கொடுத்து விட்டு 30 நாளாக நாம் படுகிற பாடு, இனி படித்தவர் கையிலே ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று இன்னொருவர் சொல்லுகிறார். அரசியலுக்கு படிப்பு தேவையில்லை. அறிவாசான் தந்தை பெரியார் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த பல்கலைக்கழகத்தில் எடுத்தாலும் அந்த பல்கலைக்கழகத்திலே எல்லோரும் ஆராய்ச்சி செய்து டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறார்கள் என்றால் அது அறிவாசான் தந்தை பெரியார் அவர்களுடைய கருத்துக்களில். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பல்கலைக்கழகங்களிலும் ஐயா கலைஞர் அவர்களை பற்றி ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் என்றால் அது ஐயா கலைஞர் அவர்கள் எந்த பல்கலைக்கழகத்திலும் படிக்கவில்லை. ஆனால் அவருடைய நூல் இல்லாத தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளே இல்லை. தோழர்கள், ஐயாவை போல பேச முடியாது. வடகிழக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? கழகத்தினுடைய ஆட்சி, தலைவர் கலைஞர் அன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறார். கட்சியை பற்றி, ஆட்சியை பற்றி சிறப்பாக பேசுகிறார்கள். இன்றைக்கு அமைச்சராக இருக்கிற செங்கோட்டையன் அன்றைக்கு எழுந்து நின்று பலமுறை எழுந்திருக்கிறார், கோபமாக எழுந்திருக்கிறார். முதல்வராக இருக்கிற ஐயா கலைஞர் கொஞ்சம் அமைதியாக இருங்கள் என்கிறார். இல்லை இல்லை, எழுந்து இருக்கிறார். சபாநாயகர் பேச்சை கூட கேட்கவில்லை. உடனே ஐயா கலைஞர் சொல்லுகிறார், செங்கோட்டையனுக்கு கோபம் வருவது நியாயம்தான், செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை பாராட்டினால் செங்கோட்டைக்கு கோபம் வரத்தானே செய்யும் என்று சொன்னார். தோழர்களே, எவ்வளவு வலி, பொறுக்க முடியாத வலி இருந்தாலும் கூட ஐயா கலைஞர் அவர்களைப் போல யாரும் அந்த நகைச்சுவை உணர்வை சொல்ல முடியாது. ராமச்சந்திரா மருத்துவமனையில் ஐயா கலைஞர் அவர்களுக்கு 2009 பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை செய்து 2 நாட்கள் கழித்து அந்த மருத்துவமனையிலே ஐயா கலைஞர் அவர்கள் 2 நாள் கழித்து டாக்டர் வருகிறார். டாக்டர் வந்து பார்த்துட்டு, எப்படி இருக்கு ஐயா, வலி பரவாயில்லையா? கொஞ்சம் பரவாயில்ல. அதற்கப்புறம் டாக்டர் பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு, ஐயா கொஞ்சம் என் பக்கம் திரும்புங்கள் என்று டாக்டர் சொல்லுகிறார். கொஞ்சம் திரும்பி படுங்க, திரும்புங்க என்று. தமிழ்நாட்டையே என் பக்கம் திருப்ப வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், நீங்க என்ன உங்க பக்கம் திரும்ப சொல்கிறீர்கள் என்று. கடுமையான முதுகுவலி. அந்த முதுகுவலியை தாண்டியும் கூட தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த மருத்துவமனையில் அன்றைக்கு உதயமாகினதுதான் உயிர் காக்கும் உயர் சிகிச்சை திட்டம். இருக்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கிறாரு. இதுல டெஸ்ட் எடுத்தீங்களா? எவ்வளவு? 3 லட்சம். அதுல டெஸ்ட் எடுத்தீங்களா? 5 லட்சம். நான் தர முடியும், என் குடும்பம் தர முடியும். ஆனால் இங்கே பில்லிவாக்கத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடியவனுக்கு இந்த சிகிச்சை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் உயிர் காக்கும் உயர் சிகிச்சை திட்டத்தை மருத்துவமனையிலே கையெழுத்து போட்ட ஐயா கலைஞர். 1000 செய்திகளை நெஞ்சக்கூட்டிலே இருக்கிறது. தோழர்களே, ஒரு ஆட்சியை நீங்கள் இழந்திருக்கிறீர்கள். நாங்கள் தோற்றிருக்கிறோம் என்று சொல்ல மாட்டோம். தமிழ்நாடு ஒரு நல்ல ஆட்சியை இழந்திருக்கிறது. நான் அன்போடு, பாசத்தோடு, பரிவோடு நம் வீட்டு பிள்ளைகளை கேட்கிறேன். 20 35 வயது இருக்கிற அந்த பிள்ளைகளை கேட்கிறேன். உங்கள் கரங்களை பிடித்து கேட்கிறேன். இந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா கலைஞர் ஆட்சி காலத்திலிருந்து உங்களை படித்து வைக்க இயக்கம் அல்லவா? இன்றைக்கு படித்து பட்டம் பெற்று மாதம் 50,000 70,000 1 லட்சம் என்று சம்பாதிக்கக்கூடிய இளைஞர்கள் எங்களுக்கு எதிராக வாக்களித்தீர்களே, நம் வீட்டு பிள்ளைகளையும் சேர்த்துத்தான் சொல்லுகிறேன். மன்னிக்க வேண்டும். ஒரு நடிகரே சொல்லுகிறார், ஒரு நடிகர் சொல்லுகிறார், நான் ஓட்டு போட்டேன், ஆனால் என் பிள்ளை, என் பேரப்பிள்ளை ஓட்டு போடவில்லை என்று சொல்லுகிறார். வெட்கப்படுகிறேன் தோழர்களே. நம் வீட்டு பிள்ளைகள், அந்த பிள்ளைகளை நான் விமர்சிக்க விரும்பவில்லை. ஆனால் இதோ ஐயா கலைஞர் அவர்கள் இந்த நகர் எப்படி சிட்கோ என்று சொன்னோனோ,
சிட்கோ என்பதை தொடங்கி வைத்தவர் 1970 ஐயா கலைஞர் என்று சொன்னேனே. உட்கார்ந்திருக்கிற வணக்கத்திற்குரிய ஆசிரியர் ஐயா அவர்கள் 84, 85 தமிழ்நாடு முழுவதும் ஒரு போராட்டம் நடத்தினார். அது எதற்கு என்று வாக்களித்த அந்த இளைஞ சிறார்களுக்கு தெரியுமா? என் தம்பிமார்களே, இன்றைக்கு மருத்துவக் கல்லூரிக்கு நீட் எக்ஸாம் இருக்கிறது அல்லவா, அது போன்ற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பொறியியல் கல்லூரிக்கு இருந்தது தெரியுமா? பட்டதாரிகளே, எங்களுக்கு எதிராக வாக்களித்த இளைஞர்களே, 85, 86 எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் பொறியியல் கல்லூரிக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது. அந்த என்ட்ரன்ஸ் நேர்முக தேர்வை, நுழைவு தேர்வை ரத்து செய்த தலைவர் கலைஞர் அவர்களுக்குத்தான் 103வது பிறந்த நாள். தேர்வை ரத்து செய்தோம். ஆனால் எங்களை இன்னைக்கு ஆட்சி கட்டில் இருந்து இறக்கி விட்டீர்களே, இது நியாயமா? என்ன நாங்கள் உங்களுக்கு செய்யவில்லை? ஐயா கலைஞர் ஆட்சி தொடங்கி தலைவர் வணக்கத்திற்குரிய அண்ணன் தளபதி ஆட்சி வரை அறிவு கல்வி, அறிவு கல்வி, திரும்ப திரும்ப படிக்கணுமா? ஐயா கலைஞர் சொன்னார், நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எடுத்துட்ட உடனே கிராமத்திலிருந்து வர்றான் பிள்ளை 15 மார்க் கொடுக்கிறாரு. தமிழ்ல பேர் இருக்கு பொற்கை பாண்டியனா 15 மார்க் கொடுனாரு. அதையெல்லாம் சட்டப்படி நீதிமன்றத்திலே சென்று எடுத்து விட்டதற்கு பிறகு ஐயா கலைஞர் சொன்னார், அப்பாவும் அம்மாவும் படிக்கல, அது ஐயரா இருந்தாலும் ஐயங்காரா இருந்தாலும் அவன் வீட்டு பிள்ளைக்கு பொறியியல் கல்லூரியில கட்டணம் கிடையாது என்று சொன்னோமே, நினைவிருக்கிறதா? எல்லாவற்றுக்கும் மேலாக மிகுந்த வேதனையோடு கனத்த நெஞ்சத்தோடு சொல்லுகிறேன், படித்த இளைஞர்களே, கணினி யுகத்திலே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் என்று பதிவிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பாசத்திற்குரிய பிள்ளைகளே, அன்பு செல்லுங்களே, நீங்கள் எல்லோரும் அறிவின் உச்ச சக்தியாக இருக்கிறீர்களே, அதற்கு அடித்தளம் என்ன தெரியுமா? 96, 2001 2000வது ஆண்டு டைடல் பார்க் என்று ஐயா கலைஞர் கொண்டு வந்தாரே, அதுதான் நீங்கள் படித்து பட்டம் பெற்று வேலைக்கு சென்று எங்களுக்கு உல வச்சிங்க பாருங்க, அதுக்கு அந்த டைடல் பார்க் தான் காரணம். கூப்பிடுறாரு, எல்லாரும் கூப்பிடுறாரு. டிட்கோ வருகிறது, எல்காட் வருகிறது. டிட்கோ சொல்றாங்க நாங்க 20 கோடி தரோம், எல்காட் சொல்றாங்க நாங்க 10 கோடி தரோம். சரி, 2 பேரும் வாங்க. டிட்கோவுல டிஐடி, எல்காட்ல இஎல், ரெண்டையும் சேர்த்து டைடல் பார்க் என்று பெயர் வைத்தாரே ஐயா கலைஞர் அவர்கள். என்னப்பா நாங்க தப்பு செஞ்சோம்? ஏன் எங்களை புறக்கணித்தீர்கள்? அப்படி என்ன எங்களை விட தியாகம் செய்து, எங்களை விட கொள்கையில் லட்சியத்திலே முழக்கமிட்டவர்கள் உண்டா? உங்களுக்காக பாடுபட்டவர்கள் உண்டா? இதை புரிய வைக்க வேண்டும். நான் மாண்பவை நம்முடைய முன்னாள் அமைச்சர் தம்பி சேகர்பாபு அவர்களுக்கு சொல்லுவேன், நம் வீட்டு பிள்ளைகள் பங்கேற்கக்கூடிய திருமணங்களில் அதிகம் பேச வேண்டும். ஐயா ஆசிரியர் அவர்கள் 80 ஆண்டு காலமாக பேசி வருகிறார். உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்கள் ஒரு திருமணத்தில் பேசினார். உயரம் எட்டவில்லை, அரைக்கால் சட்டை போட்டிருந்தார், ஒரு ஸ்டூல் போட்டு அதில் நிற்க வச்சாங்க. அப்பொழுது ஆசிரியருக்கு என்ன வயது தெரியுமா? 10 வயதில் ஒரு திருமணத்திலே வாழ்த்துறை வழங்கிய எங்கள் ஐயா ஆசிரியர் அவர்கள் அமர்ந்திருக்கிறார். நண்பர்களே, நம் வீட்டு பிள்ளைகளுக்கு இந்த செய்திகளை சொல்ல வேண்டும். மன்னிக்கணும் முன்னாள் அமைச்சர் அவர்களே, வெளிப்படையாக சொல்லுகிறேன், காலையில 10 திருமணம், முதல் நாள் 10 திருமணம், மாலை எடுத்து கொடுத்துட்டு ஓடாதீங்க. இனிமே ஒவ்வொரு திருமணத்திலும் ஒருவரை அழைத்து இந்த இயக்கத்தினுடைய சுயமரியாதை, பகுத்தறிவு, தமிழ் உணர்வு, மாநில சுயாட்சி இவற்றை எல்லாம் அதுல பேசுங்க சார். இப்படித்தான் சார் 80 வருஷமா பேசுறாங்க ஆசிரியர் அவர்கள். இப்படித்தான் 80 ஆண்டு காலமாக ஐயா கலைஞர் பேசினார். டைடல் பார்க்கை பற்றி தெரியாத தம்பிமார்கள், டைடல் பார்க்கிலே படித்து பட்டம் பெற்று கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய நம் வீட்டு பிள்ளைகள், நம் வீட்டு பிள்ளைகள் தோழர்களே, நீங்க படிக்கணும் தான் அண்ணன், வணக்கத்திற்குரிய அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள், படி படி படி, உன் படிப்புக்கு என்ன தடை வந்தாலும் அதை உடைத்தறிவேன் என்று சொன்ன முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அல்லவா? எந்த மாநிலத்திலே படிக்கிற மாணவருக்கு மாதம் 1000 ரூபாய் மோடி ஆண்ட குஜராத்தில் உண்டா? யோகி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் உண்டா? எந்த மாநிலத்தில் இருக்கிறது? The first of its kind, the best of its kind. இந்தியாவில் முதல் தரமான முதன்மையான அந்த திட்டம் எந்த மாநிலத்தில் இருக்கிறது சொல்லுங்கள். படிக்க வச்சோமே, படிக்க சொன்னோமே, அது தப்பா? சொல்லுங்க. 11.19
அறிவு சக்தியாக நீங்க போய் யுஎஸ் எம்பசில நிக்கிறப்ப இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து வருகிறேன் ஒரு பெரிய கார்ப்பரேட்டுக்கு போறீங்க. Do you hail from தமிழ்நாடு? எஸ். நீங்க பெருமையோடு சொல்லலாம். 11.19% பொருளாதாரத்தில் ஜிடிபி என்று சொல்லுகிற பொழுது உங்களுக்கு வேலை கிடைக்குமே. என்னப்பா நாங்க தப்பு பண்ணோம்? வணக்கத்திற்குரிய ஆசிரியர் அவர்களே, ஒரு தொலைக்காட்சி ஆங்கில விவாதத்திலே நான் நீண்ட நேரம் பெயரையும் அந்த ஆசிரியரையும் நான் சொல்ல விரும்பவில்லை. நீண்ட நேரம் ஆங்கிலத்திலே சொல்லி எல்லாவற்றையும் சொன்னேன். எல்லா தளத்திலும் வெற்றி பெற்றிருக்கிறோம். வேளாண் துறையில், மருத்துவத்துறையில், கல்வித்துறையில், வணக்கத்திற்குரிய என் அண்ணன் மகன் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிற விளையாட்டுத் துறையில் எல்லாவற்றிலும் சொன்னேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இஸ் இட் ட்ரூ? ஃபயரிங் ஆன் ஆல் சிலிண்டர்ஸ். ஒரு அற்புதமான வார்த்தையை சொன்னார். ஃபயரிங் ஆன் ஆல் சிலிண்டர்ஸ். ஸ்டாலின் எல்லா தளத்திலும் வெற்றி பெற்றிருக்கிறார். ஃபயரிங் ஆன் ஆல் சிலிண்டர்ஸ். அடுத்தது சொன்னேன், நாங்கள் சொன்ன சாதனைகளை எல்லாம் அடுக்கிக் கொண்டே ஆங்கிலத்திலே சொன்னேன். யூ ட்ரூ? இஸ் இட் ட்ரூ? ஸ்டாலின் has delivered all promises. சொன்னதையெல்லாம் செய்திருக்கக்கூடிய ஸ்டாலின் என்று இந்தியாவே புகழக்கூடிய ஒரு ஆட்சி. என்னப்பா தவறு செய்தோம்? எங்களிடத்திலே என்ன தவறை கண்டீர்கள்? எங்களை விட லட்சியத்தில், சித்தாந்தத்தில், கொள்கையில் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்காக உழைக்கிற ஒருவருக்கு வாக்களித்திருந்தால் எங்களுக்கு கோபம் வந்திருக்காது. வைத்தறிச்சலோடு சொல்லுகிறேன். பேசுகிற சபாபதி மோகன் என் பாட்டன், வெள்ளைக்காரன் வீட்டிலே கரிகாயில் அடித்துக் கொண்டிருந்தவன், கைகட்டி வாழ்ந்தவன். கைகட்டி வாழ்ந்தவனுடைய பேர பிள்ளையை கைகட்டி துணைவேந்தராக ஆக்கிய எங்கள் ஐயா கலைஞர் அல்லவா? 3 பேர் பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் துணைவேந்தர், 6 பேர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் துணைவேந்தர். எந்த காலத்தோட நடந்திருக்கும்? யோசித்து பாருங்க. கல்வி கல்வி கல்வி. நான் மற்ற எந்த தலைப்புக்குள் போக விரும்பவில்லை. கிட்டத்தட்ட 1984, 85 பொறியியல் கல்லூரிக்கான நுழைவுத் தேர்வு ரத்து தொடங்கி 2026 வரை தமிழ் புதல்வன், புதுமை பெண் திட்டம் வரை நீங்கள் எல்லாம் படிக்கணும் 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 என்று சொன்ன இந்த இயக்கத்திற்கு நீங்கள் கொடுத்திருக்கிற தண்டனை நியாயமா? வேதனையோடு சொல்லுகிறேன். 85 வயது முதிய ஒரு டாக்டர், முன்னேறிய சமுதாயத்தை சார்ந்தவர். வணக்கத்திற்குரிய ஆசிரியர் அவர்களுக்கு தெரியும். ஐயா ரங்கசாமி பிள்ளை அவர்களுடைய மகன் முத்துக்குமரன் ஐயா அவர்கள் 85 வயசு. ஐயா KR அவர்களுக்கு தெரியும். ஐயா அவர்களோடு படித்தவர். இன்றைக்கும் ரங்கசாமி ஐயங்கார் என்று இன்னொருத்தர் இருக்காங்க. அவங்க அவர்களும் ஐயா அவர்களும் ஒரே வகுப்பிலே படித்தாங்க. இன்றைக்கு பார்க்கிற பொழுதும் ரங்கசாமி ஐயங்கார் என்ன சொல்லுவார் தெரியுமா? உங்க ஆசிரியருக்கு கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லையே என்பார். என்னங்க அப்படி ஏதாவது திட்டாங்களோ? ஐயோ அப்படி சொல்லல. MA படிக்கிறப்ப எல்லா பதக்கங்களையும் பெற்றுவிட்டு சென்றவர் வணக்கத்திற்குரிய ஆசிரியர் என்று சொல்பவர் ரங்கசாமி ஐயங்கார் சொல்லுகிறார். என் தோழர்களே, படித்தோம், பட்டம் பெற்றோம். தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவதை போல பூமி பந்திலே இருக்கக்கூடிய வளர்ந்த நாடுகளில் எல்லாம் அறிவு சக்தியாக இருக்கக்கூடிய தோழர்கள் நேற்றைய முன்தினம் வணக்கத்திற்குரிய தலைவர் அவர்கள் தலைமையிலே ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்த பொழுது 2 இளைஞர்கள் சொன்னார்கள், மிகுந்த வேதனைப்பட்டேன். 1000க்கு மேற்பட்ட இளைஞர்கள் வெளிநாட்டில், வயிற்றெரிச்சலோடு சொல்லுகிறேன், 1000க்கு மேற்பட்ட அறிவு சக்திகளாக இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள், நாம என்ன ட்வீட் போடுறோம், என்ன இன்ஸ்டாகிராம் போடுறோம், அதை சஸ்பெண்ட் பண்றது, அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றது. ஆனா பாவிகளே, என்னப்பா பண்ணோம்? நாங்க என்ன செய்தோம்? என்ன பாவம் செய்தோம்? என்ன பாவம் செய்தோம்? எங்கள் தலைவரை தோற்கடிக்க உங்களுக்கு எப்படி மனது வந்தது? சொல்லுங்கள் தோழர்களே. கனத்த நெஞ்சத்தோடு தலைவர் கலைஞர் அவர்களுடைய 103வது பிறந்த நாள் விழாவிலே கேட்கிறேன், ஃபயரிங் ஆன் ஆல் சிலிண்டர்ஸ், டெலிவரிங் ஆல் ப்ராமிசஸ் என்று இந்தியாவை பாராட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆட்சியை நடத்திய ஆவடமாடல் அரசு வீழ்ந்தது. ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். இளைஞர்களை பார்த்து இந்த இயக்கம் இளைஞர்கள் பக்கம் வர வேண்டும் என்பதற்காக பேரறிஞர் அண்ணாவுக்கு வயது 44, 43, ஐயா கலைஞருக்கு பொழுது வயது 25, 26. அண்ணா லட்சோப லட்சம் இளைஞர்களை பார்த்து சொன்னார், நீ எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? உன் பெருமை தெரியுமா? கடலிலே முத்து, காட்டிலே தேக்கு, நஞ்சை புஞ்சை வெளிகளில் நெற்களஞ்சியங்கள், பாசறைகளிலே போர்க்கருவிகள், காதலும் போரும் வாழ்க்கை, அகமும் புறமும், கையிலே காசு மனதிலே தாராளம். டே இவன் தாண்டா தமிழன் என்று பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் மத்தியிலே அண்ணா உரையாற்றினார்.
இழந்து விட்டாயே. எதிரிகளின் படையெடுப்பால் நிலத்தை இழந்தாய், கடலின் சீற்றத்தால் நூல்களை இழந்தாய், சாதியால் ஒற்றுமையை இழந்தாய், புரோகிதத்தால் பொருளை இழந்தாய். இழந்ததையெல்லாம் மீட்க வேண்டாமா என்று அண்ணா பேசினார். லட்சோப லட்சம் இளைஞர்கள் அணிவகுத்து வந்தார்கள். எங்கள் ஐயா கலைஞர் அவர்கள் 30 வயதில் பேசினார். இன்றைக்கும் பொருத்தமான 4 வரிகள் என்ன தெரியுமா? சேரன் வாழ்ந்த சிறப்பிடம் எங்கே? இந்த கேள்வியை நான் திரும்ப கேட்கிறேன். சேரன் வாழ்ந்த சிறப்பிடம் எங்கே? வீரர் பாண்டியர் அரசு ஏன் கவிழ்ந்தது? ஐயா கலைஞர் 30 வயசுல இளைஞர்களை பார்த்து கேட்டாரே, வீரர் பாண்டியர் அரசு ஏன் கவிழ்ந்தது? இன்றைக்கு கேட்கிறேன், வீரன் திராவிட மாடல் அரசு ஏன் கவிழ்ந்தது? சோழன் உலவிய சோர்விலா நாட்டில் கோழை கொள்கையில் குவிந்தது எவ்விதம்? எப்படிதான் வந்தது இந்த கோழை கொள்கை? என்ன கண்டீர்கள்? நான் கடுமையான விமர்சனத்தை அடுத்த பொதுக்கூட்டங்களில், ஆசிரியரை வச்சுட்டு அதிகமாக பேச முடியாது, அடுத்த பொதுக்கூட்டங்களிலே இந்த ஆட்சியை பற்றி, இந்த ஆட்சியின் அலங்கோலத்தை பற்றி, இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு ஒரு திருச்சியில ஒரு லாட்ஜில் நீங்க பெத்தடின் இன்ஜெக்ஷன் போட்டு 25 வயது பெண் 2 இளைஞர்கள் ஒருத்தங்க செத்து போயிட்டாங்க. அன்றாடம் நடக்கிறது சார். நான் இருக்கிற ஊர்ல நேற்றுக்கு சாயங்காலம் ஒரு கொலை நடந்திருக்கு. இதெல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிற சம்பவங்கள்ல. இப்படிப்பட்ட சம்பவங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் நடந்த பொழுது நான் சொன்னேன், சமூகத்திலே இருக்கக்கூடிய ஒழுக்க சிதைவு அதற்கு காரணம். ஆனா இன்னைக்கு எவனாவது அதை சொல்றானா? இன்றைக்கு அன்னைக்கு எல்லாவற்றுக்கும் தலைவர் தளபதி திராவிட மாடல் அரசின் மீது குற்றம் சுமத்திய பத்திரிகையாளர்களை, நெறியாளர்களை, இதற்கென்றே நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஊடகங்களினுடைய பேச்சாளர்களை அன்போடு கேட்கிறேன், இந்த ஆட்சி 30 நாளில் உங்களுக்கு திருப்தி அளிக்கிறதா என்ற கேள்வியை மட்டும் உங்கள் முன்னாலே வைத்து, ஐயா கலைஞர் வழியில் தொடருவோம். ஐயா கலைஞர் வழி என்று சொல்லுகிற வருது. கடைசி செய்தி, 1989ஆம் ஆண்டு தலைவர் கலைஞருக்கு இருக்கிற பெருமை என்ன தெரியுமா? காங்கிரஸை ஆட்சி கட்டளை அமர்த்தினார். அண்டை தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்தை பெற்று தந்தார். பிஜேபி ஆட்சி கட்டளையை அமர்த்தினார். தம்பி அல்புகாரி சொன்னாரே, ஒப்பந்தம் போட்டோம், குறைந்தபட்ச ஒப்பந்தம் போட்டோம், பிரதமர் வாஜ்பாயோடு போட்டோம். நீங்க 370 கை வைக்க கூடாது, முத்தலாக் பற்றி பேசக்கூடாது, பொது சிவில் சட்டம் பற்றி பேசக்கூடாது. வாஜ்பாய் ஒத்துக்கொண்டார். 5 ஆண்டு காலம் பிஜேபி ஆட்சியில் அமர்த்திய ஐயா கலைஞர், காங்கிரஸை ஆட்சியில் அமர்த்திய ஐயா கலைஞர் இன்னொன்றை செய்தார். அதுதான் மிகுந்த வியப்புக்குரிய செய்தி. 1989ஆம் ஆண்டு காங்கிரசும் இல்லாமல் பிஜேபியும் இல்லாமல் விபி சிங்கை பிரதமராக உட்கார வைத்த பெருமை ஐயா கலைஞர் அவர்களை சாரும். கழகத்தின் கண்ணின் மடிகளே, இளைஞர்களே, இந்த 2 ஆண்டு கால ஆட்சியில் தான் 89 இருந்து விபி சிங் பிரதமராக இருக்கிற பொழுதுதான் மண்டல் அறிக்கை 1990 ஆகஸ்ட் 7 நள்ளிரவில் எழுப்பினாலும் அந்த தேதியை சொல்லுவேன். நாடாளுமன்றத்திலே விளக்கத்திற்குரிய அந்த பிரதமராக இருந்த விபி சிங் 90 ஆகஸ்ட் 7 அன்று மண்டல் அறிக்கை அமுலாகிறது என்று நாடாளுமன்றத்திலே அறிவித்தார். காவிரி நடுவர் மன்றம் வந்தது. இந்த செய்தியை நான் ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? 89 காங்கிரஸ் இல்லாத, பிஜேபி அல்லாத ஒரு அரசை அன்றைக்கு நியமித்த பொழுது அண்ணா சாலையில் நெடிய பேரணி, பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை தலைமை தாங்கி என் வணக்கத்திற்குரிய ஸ்டாலின் இளைஞரணி தலைவராக விபி சிங் முன்னாலே அணிவகுத்து நின்றார். தோழர்களே, 40 ஆண்டு காலம் உருண்டோடிவிட்டது. இனியவை 40 இனி தொடரும். எப்படி? 89க்கு பிறகு 2029ஆம் ஆண்டு அதே பிஜேபி அல்லாத, அதே காங்கிரஸ் அல்லாத ஒரு ஆட்சி, வணக்கத்திற்குரிய தலைவர் அவர்களுடைய முயற்சியில், என் பாசத்திற்குரிய அண்ணன் மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய எழுச்சியோடு 2029 அதே பிஜேபி அல்லாத, காங்கிரஸ் அல்லாத ஆட்சியை நாம் உருவாக்குவோம். அதுதான் 103வது பிறந்த நாளிலே நாம் ஏற்கிற சபதம். உருவாக்குவோம் என்று சொல்லிவிட்டு அப்படியே விட்டுவிட மாட்டேன். 2029 உருவாகிற அப்படிப்பட்ட ஆட்சியில் ஒரு தமிழர் அண்ணன் ஸ்டாலின் பிரதமராக வர வேண்டும் என்ற அந்த உறுதியோடு பணியாற்றுவோம். முடியும், முடியும், உங்களால் முடியும், சேகர் பாபுவால் முடியும், ஜெயினால் முடியும். சேகர் பாபு வழிநடத்துகிற கட்சி தொண்டர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த தொகுதி நாடாளுமன்ற தொகுதி மட்டும் இல்ல, நீங்க ஒரு 5 தொகுதி 10 தொகுதியை கணக்கெடுத்து தமிழ்நாட்டில் 39 தொகுதியில் நீங்க ஜெயிக்க வைங்க சார். நேஷனல் ஃப்ரண்ட் மாதிரி மறுபடியும் ஒரு ஃப்ரண்ட் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் தலைமையிலே உருவாகும்.
ஒரு தமிழராக அண்ணன் ஸ்டாலின் பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு வரும். அப்படி வருகிற பொழுது பிளாஸ்ட் 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 கதம் கதம் எல்லாம் காணாமல் போகும் காலம் வரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.